எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம குந்தர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி தான் தமிழில் நம்ம பார்க்க போகிறோம். போன வாரம் ஏஜே ஸ்டைலுக்கும் குந்தருக்கும் நடந்த மேட்ச்சில் குந்தர் வெற்றி பெற்று விட்டார்ல, அதை பற்றி சொல்கிறாரு. ஏஜே, உன் வாழ்க்கையிலேயே நீ ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா அது போன வாரம் ஏன் கூட விளையாடினது தான். அதில் நீ தோற்று போயிட்ட. எப்படி ஜான்சனை டேப் அவுட் பண்ணி இந்த ரசிகர்களுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டானோ, கோல்டுபர்க் எப்படி அவனோட கெரியரை என்கிட்ட அடமானம் வச்சு தோற்றுக்கிட்டு போனானோ, அதே போல் நீயும் தோற்று போட்ட. உன்னோட கெரியரை நீ இழந்துட்ட. இந்த இடத்துல த ஃப்யூச்சராக வந்து நிற்கிறேன். அண்ட் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஹெவி வெயிட் சாம்பியன் நான் தான் ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படின்னு. நான் இப்போ இந்த இடத்துல டிக்கெட் பண்ணுறேன். ராயல் ரம்பிள் 2026 நான் இருக்கிறேன். ராயல் ரம்பிள் 2026 நான் வெற்றி பெறுவேன். வெற்றி பெற்று என்னுடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை மீண்டும் நான் தக்க வைத்துக் கொள்வேன் ரெஸ்ல்மேனியா லாஸ் வேகாஸில். இது நடக்க போகுது அப்படின்னு குந்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏஜே ஸ்டைல் வராரு. ஏஜே ஸ்டைல் வந்த உடனே அவனை சொல்கிறாரு, உண்மையிலேயே நீ வெற்றி பெற்றியா? இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும், பார்த்தவங்களுக்கு தெரியும் உனக்கு கண் இல்லை அப்படிங்கிறது. உண்மையிலேயே போன வாரம் வெற்றி பெற்றது யார்? நீ என்னை டேப் அவுட் பண்ண, என் ஷோல்டரில் தட்டின. நான் அந்த வீடியோவை பார்த்தேன். நீ முதல்ல தோத்துட்ட அப்படிங்கிறத ஒத்துக்கிட்ட. இப்போ எனக்கு தேவை ரீமேட்ச். ராயல் ரம்பிளில் உனக்கும் எனக்கும் ஒரு மேட்சை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீ சொல்கிறத எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறேன்டா லிட்டில் பிச், அதாவது சின்ன கோலப்பயலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. குந்தர் சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, போன வாரம் நான் அவங்க கூட விளையாடி உன்னை தோக்கடிச்சிட்டேன். உன்னை தோக்கடிச்சதுக்கப்புறமா மீண்டும் உன்னை சாகடிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் உன் கூட விளையாடுறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. இதை இத்தோட விட்டுரு. மீண்டும் என் கூட மோதணும் தோக்கணும் அப்படிங்கிற ஐடியாவை தூக்கி தூர எறிஞ்சிருன்னு சொல்லும்போது ஏஜே ஸ்டைல் கூப்பிடுறாரு. என்ன பயமா? இல்லை, போன வாரம் நீ நேர்மையாக ஜெயிச்சியா? வெற்றி பெற்றியா? இல்லைல்ல, உன்னுடைய சீட்டிங் தனம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்டா கோலை. ஒன்று நான் இதுக்கப்புறம் எந்த இடத்துல பார்த்தாலும் கோலன்னு தான் சொல்லுவேன். என்ன பார்க்குறவங்க கிட்டலாம் சொல்லுவேன், நீ ஒரு கோலை பயந்துட்டு போனவன் அப்படின்னுங்கிறத வார்த்தையை சொல்லுவேன். மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், மறுக்கா சொல்லுவேன். எந்த இடத்துல பார்த்தாலும் நான் உன்னை பார்த்து அப்படி தான் சொல்லுவேன். நீ ஒரு கோலை. நீ ஜான்சனாவை டேப் அவுட் பண்ணன்னு சொன்ன, ஆனால் நீ என்னுடைய ஃபினிஷருக்கு டேப் அவுட் பண்ண. அது நிஜம். குந்தர் அதுக்கு வார்த்தை சொல்கிறாரு, இதை பாரு, நான் அவனை வீழ்த்திட்டேன். அந்த கெரியருக்கு இல்லை தான். உன் கெரியர் எப்போவும் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் உன் கூட போனதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு போயிட்டார். போனவர் திருப்பி வராரு. ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே லிட்டில் பிச், நீ ஒரு கோலைன்னு கத்துறாங்க. நான் கோலையா? இந்த இடத்துல எல்லாம் பார்த்து கோலன்னு சொல்கிறாங்களா? ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ராயல் ரம்பில் உனக்கும் எனக்கும் மேட்ச். ஆனால் இதில் ஒரே ஒரு நிபந்தனை, இதில் உன்னுடைய கெரியரை நீ அடமானம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு.